எவ்ரிவன் இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா நம்ம டிஎன்பிசில இருக்கிற ஒரு கொஸ்டின்ஸ் தான் சால்வ் பண்ண போறோம். ஓகே பார்க்கலாங்களா? ஓகே ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு என்ன ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் அப்படின்னா இங்க என்ன இருக்கு ஹோல் பவர் 0ன்னு இருக்கு. இது நம்மளுக்கு பார்த்த உடனே எப்படி இருக்கு e பவர் நாட் இஸ் ஈக்குவல் டு 1. e பவர் நாட் இஸ் ஈக்குவல் டு 1 மீன்ஸ் எனிதிங் பவர் 0 ஈக்குவல் டு 1. ஸோ இதோட வேல்யூ என்ன ஆச்சு அப்படின்னா 1 நம்மளுக்கு தெரிஞ்சிடுச்சு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து இதுதான் ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு ஃபார்முலா நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ a பவர் மைனஸ் n ஈக்குவல் டு 1 டிவைடட் பை a பவர் n. ஓகேங்களா? ஸோ இதுபடி இது டேர்ம்ஸ் ஃபுல்லா எழுத போறோம். ஸோ 4 பவர் மைனஸ் 1 எப்படி எழுதலாம்னா 1 டிவைடட் பை 4 எழுதலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் 4 பவர் மைனஸ் 2 இஸ் ஈக்குவல் டு 1 டிவைடட் பை 4 ஸ்கொயர் எழுதலாங்களா? ஓகேங்களா? நெக்ஸ்ட் 4 கியூப் ஈக்குவல் டு 1 டிவைடட் பை 4 கியூப் எழுதலாம். ஓகேங்களா? இப்போ 1 டிவைடட் பை 4 ஓட வேல்யூ 1 டிவைடட் பை 4 தான் இருக்கும். So 1 divided by 4 square oda value. So 1 divided by 4 into 4 into 4, 16 equal to 1 divided by 4 cube oda value 4 into 4. So means 4 4 16, 16 into 4 64. So 1 divided by 64. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ண சொல்லிருக்காங்க அப்படின்னா பிளஸ் நம்ம எல்லா டேர்மும் பிளஸ் பண்ண சொல்லிருக்காங்க. So எல்லா டேர்ம் மீன்ஸ் 4 power minus 1 plus 4 power minus 2 plus 4 power minus 3 whole power 1. இது என்ன பண்ண சொல்லிருக்காங்க அப்படின்னா நம்மள வந்து பிளஸ் பண்ண சொல்லிருக்காங்க. So 1 divided by 4 இதோட வேல்யூ 1 divided by 4 plus 1 divided by 16 plus 1 divided by 64. So இது எல்லாத்தையுமே நம்ம ஆட் பண்றதுக்காக என்ன பண்ண போறோம் அப்படின்னா கீழ இருக்கிற டேர்ம் எல்லாத்தையுமே ஈக்குவல் பண்ணணும் இல்லீங்களா? சோ அப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னா LCM எடுக்க போறோம். சோ LCM எடுக்க போறோம் அப்படின்னா எப்படி எடுப்போம்? இந்த கீழ இருக்கிற டேபிள்ஸ்ல வந்து இந்த 64 வந்து பெரிய நம்பர் சேர்த்து எடுத்துக்குவோம். 64 எடுத்துக்கலாம். சோ அப்போ 4 என்ற நம்பர் வந்து 64 டேபிள்ஸ் 4 டேபிள்ஸ்ல வந்து 64 வருமா? yes 416 into 64. அதே மாதிரி 16 into 4s are 64. ஓகேங்களா? சோ LCM எடுக்கிறோம் அப்படின்னா 64. So 16 416 are 64 plus 16 into 4s are 64 plus 1. So 16 plus 4 20 21 divided by 64. ஓகேங்களா? So என்ன ஆன்சர் அப்படின்னா 4 minus 1 plus 4 power minus 2 plus 4 power minus 3 into 1 ஓட வேல்யூ 21 into 64 வந்துச்சு. So நாம இதை சிம்பிளிஃபை பண்ண போறோம். So நம்மளுக்கு என்ன தெரிஞ்சிச்சு இதோட வேல்யூ வந்து 1 ன்னு தெரியும். அப்போ 1 into இதோட வேல்யூ என்ன 21 divided by 64. So 1 ஓட மல்டிபிள் பண்ணா என்ன கிடைக்கும்? So already நம்மளுக்கு என்ன 21 divided by 64 answer